உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் பிளெஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா 2016, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 நான் நம்பராக சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாவது இருக்காங்க அப்படின்னா யூ ஆர் பிளெஸ்ட். அந்த மாதிரி பர்சனை உங்களோட லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்லையும், எந்த டஃபஸ்ட் சுச்சுவேஷன்லையும் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பர்சன் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். என்னோட இது என்ன அப்படின்னா, அது ஏன் எல்லாரும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட ஒரு மந்த் 2 மந்த் பழகிறேன் அப்படின்னா, என்னோட ப்ளஸ்ஸு, என்னோட மைனஸு, அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்க நிற்கிறது, எனக்காக பேசுகிறது, எனக்கு தெரிஞ்ச அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ பழகினவங்க கூட இந்த டைமில் பிரச்சனைன்னு வந்தால் வராமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் என்னோட ப்ளஸ்ஸு மைனஸ் தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 10 வருஷம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, இல்லை இப்போ என்னோட ப்ளஸ், என்னோட மைனஸு, எனக்காக நிற்கிறது, எனக்காக பேசுறது, அது முக்கியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு இதுதான் முக்கியம். 2 மாதம் பழகினாலும் என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா, எனக்கு அதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அது இத்தனை வருஷம் இருந்தால் தான் அது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கிடையாது. உங்களை பற்றி யார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நிற்கிறாங்களோ, உங்களுக்கு இந்த டைமில் இது தேவைப்படும், இப்போ நான் சேடாக இருந்தேன்னா உனக்கு ஆறுதல் தேவைப்படும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அது 2 வருஷம் பழக்கமாக இருந்தாலும் சரி, 10 வருஷம் பழக்கமாக இருந்தாலும் சரி, 1 மாதம் பழக்கமாக இருந்தாலும் சரி, அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க தான் என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது கரெக்டு தான். அந்த மாதிரி 10 இயர்ஸ் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அண்ட் நான் சொல்கிறதும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங். ஸோ ரெண்டுமே நல்லது தான். ஸோ ரெண்டுத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.